அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இங்கு வருவதற்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மேனாள் நீதியரசர் அவர்கள் மிக தெளிவாக உங்கள் மத்தியில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை பற்றி தெளிவாக எடுத்து கூறினார்கள். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாத்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்குகின்ற பொறுப்பை நீதிமன்றங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நீதிமன்றங்களை இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கின்ற நிலைக்கு சென்று விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதில் தான் தொடர்ந்து நம்முடைய உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதியரசர் மரியாதைக்குரிய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய தீர்ப்பில் அவர் சேர்த்து பதிவு செய்து வருகின்றார் என்பது நாமெல்லாம் அறிந்திருக்கின்றோம். அதில் தான் அண்மையில் நடந்த ஒரு வழக்கில் இஸ்லாம் பீயிங் ஏ ப்ரோலிட்டைசிங் ரிலிஜியன், இஸ்லாம் மதம் மாற்றுகின்ற ஒரு மதம் என்ற ஒரு கடினமான ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார். இது ஒரு தேவையில்லாத ஒன்று. இஸ்லாமிய மக்களையும் அந்த மத நம்பிக்கையையும் புண்படுத்துகின்ற விதத்தில் இது அமைந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அமைந்திருக்கிறது. அதே போன்று பல்வேறு வழக்குகளில் கிறிஸ்தவ சமூகத்தை இதே போன்று பல்வேறு குறைபாடுகள் கூறியிருக்கின்றார். தற்போது ஒரு ஆலயம் கட்டுவதற்கு அவர்கள் அனுமதி கேட்டு வந்த விண்ணப்பத்தை மீது விசாரிக்கின்ற போது இன்னொரு கருத்தை பதிவு செய்கின்றார். அதில் தான் தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் கிறிஸ்தவர் அவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்திருக்கிறது. இங்கே அடிப்படைவாத அமைப்புகள் பலம் பெற்றிருக்கிறது என்று சொல்லார். இது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எந்த அடிப்படைவாத அமைப்பு எப்படி பலம் பெற்றதுன்னு கேள்வியை நம்ம அவர் முன்னால் வைத்தா அவற்றை பதில் இருக்கிறதா? இன்றைக்கு இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக கேட்கிறோம். எந்த அடிப்படைவாத அமைப்பு இங்கு பலம் பெற்றிருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்த முடியுமா என்பதை நாங்கள் வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய பல எங்களுடைய சட்டமன்ற சபாநாயகர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதே போன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர்களை பற்றியெல்லாம் பல்வேறு கருத்துக்களை அவர் செய்திருக்கின்றார். அதில் கடைசியாக என்ன சொல்லார்னா, சின்ஸ் there has been a disruption in the political ecosystem, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஒரு சீர்குலைவு ஏற்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தை! ஒரு டிஸ்ரப்ஷன் இந்த பொலிட்டிக்கல் எக்கோசிஸ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இது எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல்ல. அவருடைய கருத்துக்களை உடனடியாக அவர் திரும்பி பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இன்னும் நம்ம பார்த்தோன்னா, நம்ம தொடர்ந்து இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒரு எஃப்சிஆர் திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறது. அதில் முற்றிலும் தேவையற்ற ஒன்று. அதில் அவர்கள் இரண்டு விதமான அணுகுமுறையை வைத்திருக்கிறார்கள். ஒன்று, ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவருடைய எஃப்சிஆர்ஏ உரிமம் என்பது எந்த விசாரணைக்கும் உட்படுத்தப்படாமல் அப்படியே அது தொடர்வதற்கான வழிமுறையை அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அதனுடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் பகிரங்கமாக பேசுகிறார். அதை பற்றி கேட்க அவர்களுக்கு முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு மதசார்பற்ற அமைப்புகள் அவர்கள் கைவசம் வைத்திருக்கக்கூடிய இந்த எஃப்சிஆர்ஏ உரிமத்தை ரத்து செய்வதில் மிக தீவிரமாக செயல்பட்டு நாடு முழுவதும் 16,000க்கும் மேற்பட்ட அந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க.